இந்த படத்தை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நான் பரமக்குடி கமல் பிறந்த ஒரு பரமக்குடியிலேருந்து வரேன். 500 கிலோமீட்டர்லேருந்து நேற்று நைட்டு ட்ரெயின் ஏறி வந்தேன். காலையில் 9 மணி காட்சி வந்துட்டேன். படம் அற்புதமாக இருக்குது சார். எத்தனை தடவை பார்த்தாலும் இதே ஃபீல் தாங்க வரும். எவ்ரி டயலாக் எவ்ரி சீன் தெரியும், ஆனால் திரும்பி பார்ப்போம். எத்தனை தடவை நீங்கள் ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்போம். இது மியூசிக்காக பார்க்கலாம், கமலுக்காக பார்க்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருப்போம். எத்தனை நாள் ஓட்டுனீங்கனாலும் எங்களால் எப்போ முடியுதோ அப்போல்லாம் வந்து பார்ப்போம். நல்லா செலிப்ரேஷனாக இருந்தது பிரதர். கமல் சாரை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு தான் இவ்வளோ மெனக்கெட்டு வந்தோம். ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு ரொம்ப எதிர்பார்த்ததுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி பார்த்தோம் படம். ஒரு சீனுமே மொமெண்டம் தான். ஸோ கமல் சார் ஸ்க்ரீனில் பார்க்குறதுனாலே ஒரு இது தானே, ஹாப்பினஸ் தானே. ஸோ அதுவும் இதில் 3 டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் வருவார். 20 வயசு, ஒரு 50, 70 வயசுன்னு மாதிரி. இன்னொன்று அதுக்கேற்ற மாதிரி டிஃபைனும் பண்ணியிருப்பார். மாடுலேஷன், கேரக்டர் முதல்ல வாய்ஸ் மாடுலேஷன் முதல்ல பண்ணியிருப்பார். ஸோ சூப்பராக இருந்தது ஒரு சீனும். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 38 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இம்பாக்ட் சொல்லவே இல்லை. ஒரு படம் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, ரீமாஸ்டர் பண்ணிருக்காங்க. 4K பிக்சர் குவாலிட்டிலாம் அந்த மாதிரி இருந்தது. இப்போ இருக்க படம் மாதிரி பிக்சர் குவாலிட்டி அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அது நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த படம் சொல்லவே தேவை. அப்பயும் வந்து அவர் கிரேஸ் அப்படியே தான் இருக்குது. வேல்நாயக்கர் ப்ரெசன்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்தது ஸ்க்ரீனில். இளையராஜா மாதிரி சொல்லவே தேவை. ஒரு மாஸ்ட்ரோ மணிரத்னம் சார்லாம் அவர் பிசி ஸ்ரீராம் அப்பயே ஃப்ரேம்லாம் அந்த மாதிரி வச்சிருவார். ஃப்ரேமை பாருங்க ஜீன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமல் சாருக்கு என்னோட அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நாயகன் படத்துக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம நடிப்புக்கு வந்து நம்ம முதல்ல சிவாஜி கணேசனால சொல்கிறோம். ஒரு நடிப்பு கற்றுக்கணுன்னா சிவாஜி கிட்ட தான் கற்றுக்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் மனுஷங்க பேசுனாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கெல்லாம் நடிப்பு கற்றுக்கணும் அப்படின்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் போகவே தேவையில்லை. கமல் சாரோட படங்களை பார்த்தாலே போதும், நடிப்பு தானாக வந்துடும். யா கமல் சார் நம்பர் 1, நம்பர் 2 மணிரத்னம், நம்பர் 3 இளையராஜா, நம்பர் 4 பிசி ஸ்ரீராம். இதில் என்னோட ஹேட்ஸ் ஆஃப் வந்து சினிமாட்டோகிராஃபி பிசி ஸ்ரீராமுக்கு தான். ஏன்னா ஃப்ரேம் வந்து அந்த கேமரா மூவிங் எல்லாமே வந்து நல்ல பெர்ஃபெக்டாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் தான் கொஞ்சம் இல்லை உண்மையாக சொல்ல போனால் இதில் அழுகிற சீனுக்கெலாம் கூட கை தட்டி தான் செலிப்ரேட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்ப்போம். பட் மறுபடியும் பார்க்கும்போது தலைவனோட நடிப்பு தான். இப்போ அந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் வரும்போது தேட்டரில் கிளாப்ஸ் பறக்குது. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டு தான். ஆமாம் கண்டிப்பாக. தென்பாண்டி சிம்மையிலே தான் சொன்ன மாதிரி 3 இதுவும் அந்த மாடுலேஷன் இதுவாகும். பயங்கர அது தென்பாண்டி சிம்மில் அதுவும் நிலாத வானத்து மேலெலாம் செலிப்ரேஷன் மோடு தான் பயங்கரம். அது சான்ஸே இல்லை. இம்பேக்டாக இருந்தால் கமல் சார் தவிர்த்தா ஜனகராஜ் தான். படம் ஃபுல்லாகவே ட்ராவலர் நாயகரே. ஏன்னாச்சும் சீரியஸாக கூட கமல் சார் கேட்பார், ஏய் நேற்று பிறந்த கழுதை எங்கேருந்து கற்றுட்டேன், நம்மகிட்ட தான் நாயகரே அப்படின்னு. ஒரு சீனும் அவ்வளோ இதுவாக இருக்கும். ஸோ செம்ம ஜனகராஜ் கேரக்டர் தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறதுனா. அது நம்ம அந்த டால்பி அட்மாஸ்பியரில் அந்த இதெல்லாம் கேட்கும்போது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம டிவியில் பார்க்குறதுக்கும் தியேட்டரில் பார்க்குறதுக்கும் ஒரு படத்தை வாட்ச் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்க்குறேன். அன்றைக்கி வந்து அந்த டிவியில் நம்ம என்ன தான் ஹோம் தேட்டர் போட்டு நம்ம படம் பார்த்தாலும் அந்த தியேட்டரில் வந்து அந்த டால்பி அட்மாஸ்பியர் சவுண்ட் எஃபெக்டில் பார்க்குறதுங்கிறது வேறு. அது இந்த படம் வந்து டால்பி அட்மாஸ்பியரில் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. கமல் சாரோட ஆக்டிங் அதுதான் படத்தோட மெயின் வந்து ஃபஸ்ட் சொல்லணும். 2வது வந்து இளையராஜாவோட பிஜிஎம். இது வந்து இளையராஜாவோட 400வது படம்னு இந்த ஃப்ரேமில் வந்து அவரோட டைட்டில் போடும்போது தான் வந்து எனக்கே தெரியும். 400வது படத்தில் வந்து மனுஷன் மிரட்டி இருக்காரு. பிஜிஎம்லையும் சரி, சாங்ஸ்லையும் சரி, சும்மா மனுஷன் புகுந்த விளையாடி இருக்காரு. ஜனகராஜ்லாம் செம்ம சொல்லி அவன் ஜனகராஜோட ஆக்டிங்லாம். ஜனகராஜ் சரி, அப்புறம் ஜனகராஜ், அப்புறம் ரேவதி, அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அண்ட் நாசரும் அவர் கொடுத்த ரோல் எல்லாம் பண்ணிருப்பாங்க. பட் வேல்நகர் தானே, அவருக்கு பக்கத்தில் யார் இருந்தாலுமே அவரோட அந்த கேரக்டர் இம்பாக்ட் அது ஒரு உச்சத்தில் தான் இருக்கும். அது நிறைய படம் இந்த தேட்டரில் ரீரிலீஸ் பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் நம்மளா ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணுவோம்ல, இந்த படத்தை வந்து ரீலீஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒரு வாட்டியும் ரீலீஸ் பார்த்துட்டு என்கிட்ட மைக்கை பிடிச்சி கேட்கும்போது நீங்கள் என்ன படத்துக்கு வெயிட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது நான் வந்து நாயகன் தான் ரீலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவேன் நான். ஸோ அந்த படத்தை வந்து தேட்டரில் ரீலீஸ் பண்ணும்போது எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நாயகன் வந்து இப்போ நான் வீட்டில் பார்த்து பாருங்கடா என்ன மாதிரி சினிமா எங்ககிட்ட இருக்குடா, நீங்கள் என்னடா சும்மா 1000 கோடி 2000 கோடி சொல்லுங்கிறீங்க, யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது
எனக்கு வந்து இதை நம்ம தேட்டரில் பார்க்கணும், இப்போ இருக்கிற ஆளுங்க நம்மளை பார்க்கணும். கமல் சார் வந்து விக்ரமில் பார்த்துட்டு கமல் சார் இப்போ ரீசெண்ட் டைமில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் 35 வருஷத்துக்கு முன்னாடியே கமல் சார் வேறு மாதிரி படம்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலடா, அதை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு நாயகனை பார்க்கும்பொழுது. என்னண்ணா கேள்வி இது? நீங்கள் படத்து ஸ்டார்டிங்லேருந்து படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே கூஸ் பம்ப் சீன் தானே. உங்களுக்கு வந்து கமல் சார் வந்து அந்த கழுத்தை பிடிச்சி நான் அடித்தா நீ செத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எப்படி பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஜனகராஜ் சின்ன வயசுல, அந்த பையன் சின்ன வயசுலேயே இருக்கும்போது அப்போ நீ என்ன தாண்டா பண்ணிட்டு வரும்போது நான் ஒரு ஆளை கொண்டுட்டதான்னு சொல்லும்போது அங்கேருந்து கமல் சாரோட வாய்ஸ் அப்படியே அந்த தென்பாண்டி இளையராஜா சாரோட வாய்ஸ் வரும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கமல் சார் அந்த தென்பாண்டி சீமையிலேன்னு வரும். அதுக்கப்புறம் கமல் சார் வந்து அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு தெரியாமல் போவார். பார்த்தா அவங்க பொண்ணு இருக்கும், அந்த இடத்துல அவங்க பேரன் இருப்பாங்க. ஆனால் அவரால் அவங்க பொண்ணு வேணாம், இந்த உறவே நான் வேணாம்னு நினைக்கிறேன், நீ விட்டுருங்க அப்படின்னும் போது எந்த டைலாகுமே இருக்காது கமல் சார் கிட்ட. ஓகேவா, ஃப்ரேம் வந்து கமல் சார் மூஞ்சில் தான் இருக்கும், அவங்க வந்து பின்னாடி இருப்பாங்க. ஓகேங்களா, கமல் சாரால் அங்கே எதுவுமே பேச முடியாது, அந்த பொண்ணு மட்டும் தான் டைலாக் பேசினே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கமல் சார் ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணியிருப்பாரு பாருங்கண்ணா. எப்பா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது பார்க்க முடியலன்றது ஒரு ஏக்கம், வருத்தம், அந்த துக்கம், இது எல்லாமே ஓகே, சரி ஓகே அப்படின்ட்டு அவர் பாட்டுன்னு அந்த நடந்து போகிற சீனு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரும்போது அந்த வேட்டியை இப்படி புச்சினே அப்படியே இப்படி நந்து வருவார் பாருங்க, அந்த சீனு, நிறைய சீன். நான் அப்புறம் அந்த அந்த 3 ரெட்டிங்களை வந்து மொக்க பண்ணிட்டு அது சரக்கு கட்டிட்டு வந்துட்டு இது வந்து ப்ரெசண்ட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்க பா, நீ இது வந்து அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு ஒரு கெத்தாக ஒன்று சொல்லுவார் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் படம் அவர் முஞ்சி செத்ததுக்கப்புறம் அந்த கிளிப்பிங் போடுவாங்கல்ல, அங்கே தான் நான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த கிளிப்பிங் போடும்போது. ஜனகராஜ் கேரக்டர் ஒரு ஃப்ரெண்டுனா நம்மளுக்கு எப்படி இருப்பாரோ, ஓகேங்களா. அந்த நான் வந்து அதான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தாண்டா வேணும், நீ என் கூட இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் அப்படி தான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த ஐயர் கேரக்டர் சூப்பர் கேரக்டர். அவர் படம் ஃபுல்லாக ரொம்ப அமைதியாகவே இருப்பார். அந்த இதுவில் பேசுவார் பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் நாயகருக்காக என் உயிர் போனால் பரவாயில்ல நாயகரே அப்படின்னு பாருங்க. அங்கே தான் வந்து அவர் நல்லா ஒரு ஆக்டிங் பண்ணுற ஒரு சீன் ஒன்று வரும். ஓகேங்களா, அது ஃபுல்லாக படம் ஃபுல்லாக அமைதியாக தான் இருப்பார். அந்த அமைதியாக இருக்கிறதுக்கே ஒரு ஆக்டிங் தான் அது. ஓகேங்களா, அங்கே ஒரு எலிவேட் பண்ணுவார் பாருங்க அந்த சீனை, அதை வந்து எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருப்பார் அந்த சீனு. எல்லாமே சூப்பர். அப்புறம் சரண்யாவுக்கு அறிமுகம், அவங்க அவ்வளோ அழகாக தெரிஞ்சாங்கண்ணா இந்த படத்தில். அவங்க அழகாக தான் இருப்பாங்க, இந்த படத்தில் இன்னமும் அவ்வளோ அழகாக தெரிஞ்சாங்க. அந்த நீ ஒரு காதல் பாட்டிலலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. அதுவும் கமல் சார் வந்து அவங்கள தோல் இப்படி போட்டுன்னு அந்த புறா படகம் ஒரு நந்து வருவார் பாருங்க, ஒரு ஃப்ரேமு வா. ஆனால் இந்த படமே வந்து பயங்கரமான ஒரு, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே வால்பேப்பர் வைக்கலாம்ண்ணா. அவ்வளோ ஃப்ரேம் இருக்குண்ணா இந்த படத்தில், நிறைய சீன் இருக்குண்ணா, படம் ஃபுல்லாக சொல்லலாம்ண்ணா. அந்த காலத்தில் ஒரு படமாக தான் பார்த்தோம், ஆனால் இப்போ பாடமாக பார்க்குறோம். ஒவ்வொரு ஃப்ரேமும் எப்படா எடுத்தாங்க, எப்படி நடிச்சிருக்கிறாரு கமல். ஒவ்வொரு ஃப்ரேமுமே இப்போ அந்த 4Kல பார்க்கும்போது சில நுணுக்கங்கள்லாம் நல்லா தெரியும். அதே மாதிரி பாட்டுலாம் ஏதாவது ஒரு பாட்டாவது எல்லாமே, நிலாது வானத்து மேலே இருக்கட்டும், நான் சிரித்தால் தீபாவளியாக இருக்கட்டும், அதே மாதிரி தென்பாண்டி சீமையில் இருக்கட்டும், அந்திமலை நேரமாட்டம், எந்த பாட்டில் சார் உங்களுக்கு எல்லா பாட்டும் வைபான பாட்டு சார், எல்லா பாட்டுமே வைபான பாட்டு. இளையராஜா பிரித்து எடுத்திருக்காங்க. 400வது படம் அவருக்கு. அவர் அதுக்கு மேலே இங்கிட்டு இசைஞானியா கலைஞானியா, அங்கிட்டு மணிரத்னமா, 3 பேரும் சேர்ந்து போட்டி போட்டு ரேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க சார் படத்தை. எனக்கு கமல் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பாடப்படுத்துறாரு, அசிஸ்டன்ட் கமிஷனர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்பார். யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ இவன் சொல்லுவான், அந்த மாமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டில் போவார். லிஃப்ட்டில் போயிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனருடைய ஒய்ஃப் தன்னுடைய மகதான்னு தெரியாமல் பார்த்துட்டு அந்த இடத்துல டைலாக் இருக்காது, எமோஷனல் தான் அந்த இடத்துல, கம்ப்ளீட்டாக டைலாகே இருக்காது சார். பார்த்துட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே இது பண்ணிட்டு லிஃப்ட்டில் போவார். அப்புறம் லிஃப்ட்டு ஒர்க் ஆகுது, படியில் இறங்குவார். அந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மூமெண்ட்டு சார். அதெல்லாம் நான் வந்துட்டு அதான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி இளைஞர்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கிறவங்களாம் கைதட்டிட்டான். பார்த்தேன், அவன் செல்ஃபோனே பார்க்கல சார், மிரண்டுட்டான். ஏன்னா இப்படி ஒரு மனிதன் நடிச்சிருக்கிறானா அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் தக் லைஃப் கமல் தான் தெரியும். இவன் பார்த்துட்டு மிரண்டுட்டான், இப்போ ஏன்னா இப்படி ஒரு கமல் இருக்கிறான்னுட்டு. அதுதான் தேவை. இந்த தேட்டரில் வந்து பாருங்கள் சார், உண்மையிலே சல்யூட், ஹேட்ஸ் ஆஃப் டு கமல் சினிமாஸ். ரொம்ப நல்ல அருமையாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார். ஒரு அருமையான படம். பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்த படம் திருப்பி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. முதல்ல கமலஹாசன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவருக்கு. இந்த படத்தை திரும்பி ரீரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்கணும். அதே அன்றைக்கி நம்ம பல வருடங்கள் முன்னாடி எப்படி பார்த்தோமோ அந்த படத்தோட திருப்தி இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. நல்லா 4Kல நல்லா பண்ணியிருக்காங்க. இளையராஜா, மணிரத்னம், கமலஹாசனோட கூட்டணியில் திருப்பி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஒரு ஹாப்பி மூமெண்ட் எனக்கு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுவேன் நான்.